ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவில் சில சிஸ்டர் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, சிஸ்டர் லைவில் பேட் கமெண்ட்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் அப்பயும் பதில் சொல்லுவேன். இப்போ அவங்களுக்காக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி எடுத்து போடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம லைவில் ஃபஸ்ட்டு பேடு கமெண்ட் வந்தால் அதை நம்ம பார்க்கவே கூடாது. அந்த ஐடியை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த ஐடியில் எந்த கமெண்ட் வந்தாலும் அதுக்கு ரெப்ளை பண்ணவே கூடாது. ஸோ நம்ம பார்த்தாலும் நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம அதுக்கு ரெப்ளை பண்ணாமல் இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நான் யூடியூப் சேனலில் லைவ் வரும்போது எனக்கு ஃபஸ்ட்டு பேடு கமெண்ட் வந்துச்சு. எனக்கு அப்போலாம் ரொம்ப பயமாக இருக்கும். எனக்கு பேடு கமெண்ட்டுக்கு பதில் சொல்ல தெரியாது. கமெண்டர்ஸ்க்கே நான் பயந்து தான் பதில் சொல்லுவேன். சாதாரணமாக கமெண்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கே அப்படி தான் பதில் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பேட் கமெண்ட்டை சப்போர்ட் பண்ணி நம்ம மேலே பொறாம பிடிச்சி இப்போ சேனல் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் நம்மளை கடுப்பேற்றுற மாதிரிலாம் பேசுவாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் பதில் சொன்னேன், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொன்னேன். ஆனால் நம்மளுக்கு தான் அது எனக்கு தான் டென்ஷன் ஆச்சு. அவங்க பேசுகிறது நம்மளுக்கு திருப்பி நம்ம கோபமாகும். ஏன்னா நம்ம தான் லைவில், நம்ம ஃபேஸ் தான் லைவில் தெரியும். நம்ம லைவில் புதுசாக ஆளுங்க வந்துகிட்டு இருப்பாங்களா, அவங்க நல்லா பேசுவாங்களா நம்மள்கிட்ட, ஹாய் அக்கா எப்படி இருக்கிறீங்க, இந்த மாதிரி நம்ம பேசும்போது அவங்க பேசும்போது நம்மளால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்ல முடியாது. நல்லா இருக்கேன் பிரதர், நல்லா இருக்கேன் சிஸ்டர் அப்படி நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம ஒரு கோபத்தில் சொல்லிட்டேன். நான் ஒரு டைம் நல்லா இருக்கேன் பிரதர் அந்த மாதிரி சொல்லிட்டேன். அவங்க கேட்டாங்க, நான் நல்லா தானே சிஸ்டர் கேட்டேன், நீங்கள் எதுக்கு யாருமேலே இருக்க கோவத்தை என் மேலே காட்டுறீங்க அப்படின்ட்டு. எனக்கு ஒரே கஷ்டமாக போச்சு. ஸோ அந்த தப்பாக கமெண்ட் பண்ணுற அந்த ஒரு ஆளுக்காக எதுக்கு நம்ம எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவை விட்டு வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் உட்காந்து யோசித்து பொறுமையாக பார்த்து யோசித்ததில் இனிமேல் பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரிப்ளைவே பண்ணாமல் இருப்போம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நான் ரிப்ளைவே பண்ண மாட்டேன். அடுத்த நாள் லைவில் வந்துட்டு லைவில் வந்தப்போ பேட் கமெண்ட் வந்துச்சு. அந்த ஐடியை மட்டும் நோட் பண்ணி வச்சுப்பேன். அந்த ஐடியிலேருந்து எந்த கமெண்ட் வந்தாலும் சரி, இனிமேல் நம்ம அந்த ரிப்ளைவே பண்ணக்கூடாது, அந்த கமெண்ட்டை படிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கமெண்ட் வந்துச்சு. அந்த ஐடியை நான் நோட் பண்ணிக்கிடுவேன், ரிப்ளை பண்ணவே மாட்டேன். அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளைவே பண்ண மாட்டேன். கொஞ்சம் நேரத்துலேருந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கமெண்ட்லேருந்து மறுபடியும் கமெண்ட் வருது. நான் இவ்வளோ கமெண்ட் பண்ணுறேன், நீ ரிப்ளை பண்ணாமல் எனக்கு அடுத்து வர்ற கமெண்ட்டுக்கு ஃபுல்லாக ரிப்ளை பண்ணுறேன், உங்ககிட்ட நல்லா பேசினாத்தையும் பேசுவியா, இப்படி பாடு கமெண்ட்லாம் பேசுகிறது ஏற்றுக்க முடியலன்னா எதுக்கு நீ எல்லாம் சோசியல் மீடியாவில் லைவில் வர்ற அப்படின்னு வந்துச்சு. எனக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. ஸோ நம்மளை கடுப்பேற்றுறதுக்காக அவன் பேட் கமெண்ட் பண்ணனா, நம்ம ரிப்ளை பண்ணாததுனால அவன் கடுப்பாகிறான். நம்ம பதில் கொடுக்கலையில அதை கடுப்பாகிறான். நம்மளோட மௌனம் தான் அது பதிலே. அந்த தப்பாக பேசுகிறாங்கல்ல அவங்களோட நம்மளோட மௌனம், நம்மளோட அமைதி தான் பதிலே அப்படின்னு நினச்சி நான் அன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணுறேன். உண்மையிலுமே எனக்கு டென்ஷன் ஆகிறதுல கோவம் ஆகிறதுல என்னோடய லைவ் ஸ்மூத்தாக அது பாட்டிக்க போயிட்டுருக்கு. நான் இது யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சில சிஸ்டர் கேட்குறாங்க, எங்கள் குடும்பத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்க லைவுக்கு, அப்புறம் எந்த குடும்பத்துலையுமே லைவுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, சொந்த பேட் கமெண்ட் இந்த விஷயங்கள்னால தான் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு நம்ம பாட்டுக்கே இருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த பிரச்சனையும் வராது. அதனால் இந்த பேட் கமெண்ட் பண்ணுறவங்க ஐடியை நோட் பண்ணிக்கோங்க. அதில் எந்த கமெண்ட் வந்தாலும் நம்ம ரிப்ளை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, பிளாக் பண்ணி விட்ருவேன். பிளாக் பண்ணாமல் அதுக்கப்புறம் நான் ஒரு சில வீடியோலாம் பார்த்தப்போ என்னாச்சு அப்படின்னா, பிளாக் பண்ணால் மேற்கொண்டு நம்ம சேனல் இதுவாகாது, வியூஸ் அது வராது அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு நம்ம அந்த பேட் கமெண்ட்டை பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்கு ரிப்ளைவே பண்ணாமல் இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இப்போ நான் பேட் கமெண்ட்டுக்கு அதை என்ன பேடாக இருந்தாலும் சரி நான் ரிப்ளைவே பண்ண மாட்டேன். இப்போ எனக்கு டென்ஷனாக ஆகுறது கிடையாது. நம்ம பாட்டிக்கு நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்ம விசாரிப்பாங்கள்ல நம்மளை லைவில், அவங்களுக்கு நல்ல பதில் நான் பாட்டிக்கு கொடுத்துட்டு நான் லைவை விட்டு வெளியில் வந்துடுவேன். இந்த மாதிரி தான் என்னோடய லைவ் போயிட்டுருக்கு. இது சின்ன ஒரு டிப்ஸ் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எல்லாருமே லைவில் பேசுகிறவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் பேட் கமெண்ட்டை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க, அதை பார்க்காதீங்க படிக்காதீங்க அப்படின்ட்டு. அதே தான் நானும் சொல்கிறேன். ஸோ ஆனால் முக்கியமான விஷயம் அந்த ஐடி நோட் பண்ணிக்கிறோம். என்ன ஐடியிலேருந்து வரும், அந்த ஐடியிலேருந்து பேட் கமெண்ட் வந்தால் மட்டும் பதில் சொல்லக்கூடாதுங்களா. அந்த ஐடியிலேருந்து என்ன கமெண்ட் வந்தாலும் பதில் சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா, அதே ஐடியிலேருந்து நல்லவ மாதிரி அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் வரும். நம்ம நம்பி பதில் சொல்லிட்டோம்னா அடுத்த வார்த்தையே பேடாக வரும். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் அந்த பேட் கமெண்ட்டு அந்த ஐடியை மட்டும் நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைவ் நம்ம ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகலாம். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும், கொஞ்சம் மோட்டிவான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ ஓகே, டாட்டா, பாய்.